ஒரு நபர் உன்னை புண்படுத்தினால் அழாமல் இரு என்று என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த காயம், அந்த புண் வலிக்கும். ஆனால் உன்னை புண்படுத்துவதற்கு அனுமதிக்காமல் இருந்தால் உனக்கு அழ வேண்டிய தேவை இருக்காது. நீ ஒரு தனியாளாக இருந்தால் அப்படியே இரு. ஆனால் உனக்கு ஒரு உறவு தேவையாக இருந்தால் அந்த உறவை தற்காலிக உறவாக தேடாதே. ஏனென்றால் அப்புறம் திரும்பவும் நீ தனியாகத்தான் இருக்க வேண்டும். நீ ஒருவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உனக்கு எதிர்பார்ப்பும் தான் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் உனக்கு இருக்கும் அதே உணர்வு அவருக்கும் இல்லை என்றால் அது உன்னை மன ரீதியாக அளிக்கும். நீ ஒவ்வொரு நாட்களும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல நாட்கள் மகிழ்ச்சியை தரும், கெட்ட நாட்கள் அனுபவத்தை தரும், மோசமான நாட்கள் பாடத்தை கற்றுத்தரும், சிறந்த நாட்கள் நினைவுகளாக மாறும். நீ எதற்கும் தயாராக இல்லை என்றால் எரிகிற நெருப்பில் அவர்கள் எண்ணெயை ஊற்றி கொண்டுதான் இருப்பார்கள். நீ இன்னும் எரிந்து கொண்டே இருப்பாய். வாழ்க்கை முழுவதும் என்னோடு அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்து நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் அதே எண்ணமும் மனநிலையும் அவருக்கு இல்லை என்றால் அவர் உன்னை பற்றி சிந்திக்காமல் இப்போது ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். உன் கவலை கோபமாக மாறும் வரை யாரும் அதை கவனிக்கவே மாட்டார்கள். பிறகு அவர்கள் உன்னை கெட்டவர் என்று சொல்வார்கள். வலியும் துன்பமும் தான் வாழ்க்கை என்று வருந்தாதே. ஒவ்வொரு வெற்றிகரமான நபருக்கும் ஒரு வேதனையான கதை உள்ளது. எல்லா சிரித்த முகங்களும் உண்மையில் எங்கே மகிழ்ச்சியாக இல்லை. நீ இறந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்காதே. சரியாகிவிடும் ஒவ்வொன்றையும் நீ உயிரோடு இருந்து பார்க்க வேண்டும். ரொம்ப நன்றி.